அவருடைய தாய் மாமனால் சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். நீ எல்லாம் 300 டீ ரெடியாக வாங்குவியா? போயா, டீ கடைக்காரன்லாம் எங்கே டீ ரெடியாக வாங்க போகிறான். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அண்ணாச்சியினுடைய புகழ் சரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே இடத்துல 2 பேருக்கு விற்கிறது. பேப்பர் பாயாக வாழ்க்கையை ஆரம்பித்தேன். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் பேப்பர் போடுவேன். கோல்டன் பீச்சில் இரவு நேர விருந்துகள், இரவு நேர பார்ட்டிகள், மது விருந்து, மாது சூது விருந்து, இதெல்லாம் நடக்குதுன்னு புகார். ஊமை விழிகள் படம் வர எடுப்பதற்கான கதை கரு உருவாகிற இடம் நம்ம விஜிபி கோல்டன் பீச் தான். விஜிபி அண்ணாச்சியை போல ஒரு ஆள் மிக கடுமையாக வளரவும் கூடாது. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னையை சுற்றி இருக்கிற சுற்றுலா தலங்கள்லேயே ரொம்ப பிரபலமாக இருக்கிறது விஜிபி கோல்டன் பீச். இந்த விஜிபி கோல்டன் பீச் எப்படி உருவாச்சு, இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். மிக சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு மளிகை கடை ஊழியராக வேலைக்கு சேர்ந்து அதன் பிறகு தனியாக ஒரு தேநீர் கடை வைக்கிறார். இவருடைய தந்தையார் மலேசியாவுக்கு பிழைப்பு தேடி போனவர் நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டு குடும்பத்தோடு 20 வருஷமாக தொடர்புலேயே இல்லை. அப்போது இவருடைய தாய் விறகு வெட்டித்தான் இவர்களை காப்பாற்றுறார். இவர் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை, அவ்வளவு வறுமை. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய அம்மா பேர் சந்தனம்மாள். அந்த அம்மா தன்னுடைய கணவர் உயிரோடு இருக்காரா, இறந்துட்டாரா, இல்லை நேதாஜி படையில் இன்னும் போராடிட்டு இருக்காரா, இது போன்ற எந்த தகவலுமின்றி இந்த குடும்பம் நிர்கதியாக இருந்த பொழுது குடும்பத்தினுடைய மூத்த பையன், அம்மா நான் மெட்ராஸுக்கு போகிறேன், மெட்ராஸில் போய் ஏதாவது ஒரு வேலை தேடுறேன், இப்படித்தான் அவருடைய தாய் மாமனால் சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். நீங்கள் 1970களில் இருக்கக்கூடிய சவுத் ஆட்கள் பூரா வேலை வேணும்னு எங்கே வருவாங்க? சென்னைக்கு தான். அப்படி சென்னைக்கு வந்து சைதாப்பேட்டையில் குடியேறார். சைதாப்பேட்டையில் குடியேறிய விஜிபி பன்னீர்தாஸ் 1970களில் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிட்டார். தொழிலதிபராக மாறி அமெரிக்கா போகிறார். வியாபார தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காக. அப்போது அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் கடற்கரையோர ஹோட்டல்கள், அப்போ அங்கே கோல்டன் பீச்சுன்னு ஒரு பீச்சை பார்க்குறார். அதுதான் அவருக்கு தங்க கடற்கரை. இங்கே எம்ஜிஆர் காலத்தில் 99 வருஷம் லீஸுக்கு 100 ஏக்கர் கடற்கரை. அப்போ இதெல்லாம் ஒரே காடு, மனித நடமாட்டமே இல்லை. 1970களெல்லாம் புளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தங்க கடற்கரை சென்னைக்கு வந்துடுது. அங்கே அது வந்து கோல்டன் பீச். இது விஜிபியினுடைய கோல்டன் ரெசார்ட். இதுதான் இந்த கோல்டன் பீச்சுக்கான கதை. இவர் சாதாரண ஒரு டீ கடை ஊழியராக இருந்து அதற்கு பிறகு வறுமையை போக்குவதற்கு என்ன வழின்னு யோசனை பண்ணார். ஊருக்கு போனார். ஊருக்கு போய் அக்கா, தம்பி, அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து டீ கடையை ஹோட்டலாக மாற்றுறார். ஏன்னா ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் நடத்தினா குறைந்தபட்சம் ஒரு 3-4 ஊழியராக இருக்கணும். இவர்களே ஊழியர்கள், இவர்களே முதலாளிகள், இவர்களே ஹோட்டல் சப்ளையரு, எல்லாம் இவங்களே. அப்போ எல்லா பணமும் மிச்சம், யாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் இவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. இவர் என்ன பண்ணுறாரு, ஆசையாக ஒரு ரேடியோ வாங்க போகிறார். அப்போ ரேடியோ வச்சுருந்தா பெரிய பணக்காரன். மர்ஃபி ரேடியோ. டீ கடையில் என்ன நேரம் பாட்டு கேட்டே இருக்கும். எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, இப்போ பாகவதர் பாட்டு, அந்த காலத்தில் பாட்டு கேட்கும். போய் கஷ்டப்பட்டு ரேடியோ வாங்க போகிறார். அந்த காலத்தில் ரேடியோ வந்து 300 ரூபா. எவ்வளவு? 300 ரூபா அந்த காலத்தில் பெரிய ரேடியோ. அப்போ வாங்க போகிறாரு. வாங்க போனால்
நீ எல்லாம் 300 டீ ரெடியாக வாங்குவியா? போயா, டீ கடைக்காரன்லாம் எங்கே டீ ரெடியாக வாங்க போகிறான்? எல்லாம் பணக்காரன், பண்ணையார், மிராசார், மிட்டா. இப்படி எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ இருந்தது, பிலிப்ஸு. எங்கள் அப்பா வாங்கினார், 650 ரூபாய்க்கு வாங்கினார். எனக்கு என்ன வயசுனா ஒரு 10 வயசு, 64 10 கழிங்க 54 வருஷத்துக்கு முந்தி. அந்த ரேடியோலாம் தொட விட மாட்டாங்க. பெரிய ஆட்கள் எங்கள் அப்பா போடுவார், இல்லை எங்கள் அம்மா போடும், எங்கள் அண்ணன் போடுவான். வேறு யாரும் நம்மளாம் தொடவே விட மாட்டாங்க. பாட்டு மட்டும் கேட்டுக்கலாம். ஏதாவது வேறு பாட்டு மாற்றணும், ஸ்டேஷன் மாற்றணும்னா அவங்களுக்கு தான் கூப்பிட்டு மாற்றணும். இப்படி அந்த காலத்தில் 600 ரூபா ஒரு பிலிப்ஸ் ரேடியோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அதே போல் தான் மறுபடி ரேடியோ வாங்குறதுக்கு விஜிபி அண்ணாச்சி போகிறாரு. அவர் ரேடியோ விற்கிறவன் நீ எல்லாம் வாங்க மாட்டா போயான்னு விரட்டி விட்டாரான். திருப்பி என்ன பண்ணுறாரு, ரொம்ப மன சோர்வோடு வராரு. வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, டீ கடைக்கு வர ஒரு கஸ்டமர், ஒரு வசதியான ஆள். அவர் அந்த காலத்திலேயே சைக்கிள் வச்சுருந்தாராம். சைக்கிள் வச்சுருந்து இன்றைக்கி BMW வச்சுருக்கிற மாதிரி 2 பேரும் சைக்கிள்லேயே போயிருக்காங்க. போன பிறகு அவர் வேட்டி சட்டை, கதர் வேட்டி கதர் சட்டை, ஆளு கொஞ்சம் கம்பீரமாக இருந்தோடனே, சார் என்ன ரேட்டுக்கு வேணும், என்ன வேணும் அப்படின்னு. அப்போ எல்லாம் ரேடியோ கிடியெல்லாம் வாங்கி பேசினோடனையும் அண்ணாச்சி சோப்புலேருந்து அந்த பையன் யார், விஜிபி அண்ணாச்சி சோப்புலேருந்து பணம் எடுக்கிறாரு. இந்த பையன் நேற்றே வந்தானே, வாங்கத்தான் வந்தான். எது ரேடியோ. நீங்கள் இவனெல்லாம் எங்கே வாங்க போகிறான்னு விரட்டி விட்டீங்க, இவன் தான் என்ன கூட்டிகிட்டு வந்தான். அட தம்பி, சரி. இந்த ரேடியோ கடைக்காரர் சொல்கிறாரு, சரி தம்பி, உனக்கு எந்த பொருள் வேணாலும் நீ நேரடியாக வா, நான் உனக்கு தர்றேன், இனி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வராத. அப்போ டீ கடைக்கு வந்து அந்த ரேடியோ வச்சா நிறைய ஹோட்டல் கடை கஸ்டமர் வர்றான். எதுக்கு? பாட்டு கேட்குறக்கு. ரோட்டில் கொஞ்சம் பேர் டீ குடிக்கிறான் பாட்டு கேட்டு. இப்படி வியாபாரம் பெருகுது. அப்போ தான் அண்ணாச்சி பார்க்குறாரு, இந்த ரேடியோ வியாபாரம் பண்ணால் என்ன, ரேடியோ வியாபாரம் பண்ணான அதுவும் இஎம்ஐயில் பண்ணால் என்ன. இஎம்ஐ முதல்ல உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர் எல்லா நாட்டிலும் இருந்திருக்கோம். நம்ம ஊரில் அறிமுகப்படுத்தினவர் யார்? அண்ணாச்சி, விஜிபி அண்ணாச்சி பன்னீர்தாஸ் தான். பன்னீர்தாஸ் தான் ரேடியோ இஎம்ஐ, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, குக்கரு, கட்டில், பீரோ, நிலம், இடம் எல்லாம் இஎம்ஐ. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எல்லாம் இஎம்ஐயில் வீடு கொடுக்கறதுக்கு அடிப்படை யார்? அண்ணாச்சி, விஜிபி தான். விஜிபி தான் மறுபடி ரேடியோ அன்னைக்கு வந்து பெரிய சொத்து. சைக்கிள் இஎம்ஐ. இவர்கிட்ட வேலை பார்த்த கலெக்ஷன் ஏஜென்ட் தான் வசந்தகுமார். சரியா? அப்போ தான் அண்ணாச்சி சொல்கிறாரு, இனிமேல் இஎம்ஐ வசூல் பண்ணுறதுக்கு போகும்போது எல்லோரும் கோட்டு சூட்டு டை கட்டிட்டு தான் போகணும். ஏன்னா வாங்குறவன் ஏழை எளியவன், அவனுக்கு நம்ம பொருள் மீது நம்பிக்கை வரணும், நம்ம மீது நம்பிக்கை வரணும். அப்போ என்ன பண்ணணும்? கோட்டு சூட்டு டையு கட்டிட்டு சைக்கிளில் போகணும். இதில் சைக்கிளில். அப்போ அண்ணாச்சி இந்த அவரே கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு எதில் போவாரா? சைக்கிளில். அப்போ கோட்டு சூட்டு அண்ணாச்சி வந்துட்டாரு. அப்போ 10 ரூபா வாரம், 10 ரூபா எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். முதல்ல ஆரம்பித்த இடம் சைதாப்பேட்டை குடிசை வாசிகள். அப்படியே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா உழைக்கிற மக்கள்கிட்ட பூரா விஜிபி போய் சேர்ந்துருச்சு. உழைக்கிற காசில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த பொருள் வேணுமோ 10 ரூபா எடுத்து வச்சா அந்த பொருள் வீட்டுக்கு வந்துடும். அண்ணாச்சியே சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றி பின்னாடியே சைக்கிளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் அடக்கி வச்சுருவார். அந்த காலத்தில் ரேடியோ, சைக்கிளு, பிரிட்ஜ் இருந்தால் பெரிய பணக்காரன். இப்படி எல்லா பொருள்களையும் இலவசங்களை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பொருளுடைய 1/3 பங்கு பணம் கட்டுனா அண்ணாச்சி என்ன பண்ணுவார்? அந்த பொருள் ரிக்ஷாவில் ஏற்றி கொண்டு இறக்கி வச்சிருவார். அப்போ அண்ணாச்சி சொல்லுவார், நான் உங்களுக்கு இலவசமாக தர்றேன், நீங்கள் எங்கே போனாலும் முழு காசு கொடுத்தா வாங்கணும். ஒரு பொருளை 1000, 2000, 3000 கொடுத்தா வாங்கணும். நான் 1000 ரூபா பொருளுக்கு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளை கொடுத்துட்றேன். இப்படி சென்னை வாசி அத்தனை பேருமே விஜிபியினுடைய சந்தாதாரர்கள். இப்படி தான். இப்போ அடுத்த என்ன எங்கே போகிறாருன்னா, இவர் அந்த காலகட்டத்தில் இது இப்படி வர்றதுக்கு முந்தி என்ன பண்ணுறாரு,
புட்டிக்கடை வைத்திருந்த காலத்தில் பேப்பர் ஏஜென்ட், எல்லார் வீட்டுக்கும் பேப்பர் போட போவார். யார் யார் வீட்டுக்கு பேப்பர் போட போவார்னா, காமராஜர் வீட்டுக்கு தினத்தந்தி பேப்பர் போடுறதுக்கு, என்எஸ்கே வீட்டுக்கு, ராஜகுமாரி வீட்டுக்கு, பாகவதர் வீட்டுக்கு, இப்படி எல்லா வீட்டுக்கும் போவார். காமராஜர் கூப்பிட்டு, டேய் நீ நல்ல சின்ன பையனாக இருக்கடா, துருன்னு வேலை செய்யறடா, நல்லா முன்னுக்கு வந்துடுடா, பெரிய ஆளை வந்துடுடா, இந்தா ₹1 வச்சுக்கோ, என்னுடைய நிதி. யாருக்கு? அண்ணாச்சிக்கு, பிஜேபி அண்ணாச்சிக்கு. கடைசி வரை அந்த ₹1 நோட்டை வச்சுட்டு இருக்காரு. காமராஜ் என்னை வாழ்த்தி கொடுத்த ₹1. பேப்பர் பாயாக வாழ்க்கையை ஆரம்பித்தேன். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் பேப்பர் போடுவேன். இதுதான் அண்ணாச்சியினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை நிலை. அதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே வந்து இஎம்ஐ சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துடுறார். இஎம்ஐ சிஸ்டத்துக்கு கொண்டு வந்த பிறகு அது அப்படியே ரியல் எஸ்டேட்டாக மாறுகிறது. சாதாரண பல்பி ரேடியோவில் ஆரம்பித்து வாஷிங் மிஷின், சைக்கிள் போய் கடைசியில் ரியல் எஸ்டேட்டாக மாறுது. சென்னையை ஒட்டி புறநகர் பகுதிகளில் முழுக்க நிலம் இல்லாதவர்களுக்கு அந்த காலத்திலேயே வாரம் ₹200 ₹250 கட்டினா மெட்ராஸ் விட்டு அவுட்டரில் 3 சென்ட் இடம். இப்படி பிஜேபி நிறுவனமாக மாறி அது அப்படியே கோல்டன் பீச்சாக மாறுது. கோல்டன் பீச் 99 ஏக்கர் ஒரு பெரிய ரெசார்ட்டு, கேளிக்கை விடுதி, அமெரிக்காவில் இருப்பதை போல பொழுதுபோக்கு அம்சங்களோட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ராட்டனத்தூரி, தீம் பார்க்கு, இப்படி. அதை விட அண்ணாச்சியுடைய பெயர் கெட்டு போனதுக்கு காரணம் எல்லா சினிமா நடிகர்களும் நடிகைகளும் ஷூட்டிங் இப்படி கோல்டன் பீச்சில் எடுக்காத இடமே இல்லை. சென்னை வரவே கோல்டன் பீச் பார்க்காம திரும்பி போக மாட்டான். கோல்டன் பீச்சுக்குள்ள போய் 1 மணி நேரமாக சுற்றி பார்த்துட்டு தான் போவான். 70 80களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாயாஜால் ஆகட்டும், எம்ஜிஎம் ஆகட்டும், பல தீம்பார்களுக்கு முன்னோடி கோல்டன் பீச் தான். அந்த கோல்டன் பீச்சில் இப்போது டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு காஞ்சிபுரம் எஸ்பியாக இருக்கும்போது அங்கே விபச்சார தடுப்பு நடவடிக்கை பல பேரை கைது பண்ணுறாரு. அண்ணாச்சிக்கு ப்ளஸ் இது, மைனஸும் இருக்குது. கோல்டன் பீச்சில் இரவு நேர விருந்துகள், இரவு நேர பார்ட்டிகள், மது விருந்து, சூது விருந்து, இதெல்லாம் நடக்குதுன்னு புகார் அண்ணாச்சி மேலே. பிஜேபி அண்ணாச்சி அருமை அண்ணாச்சி ஆலயம்னு அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அதே அண்ணாச்சி கோல்டன் பீச்சில் இரவு விருந்துகளுக்கு புகழ். இந்த பிஜேபி வந்த பிறகு தான் ஈசிஆர் முழுக்க ரிசார்ட்டாக மாறுது. முன்னோடி யார்? பிஜேபி அண்ணாச்சி தான். அண்ணாச்சி கோல்டன் பீச்சை ரிசார்ட் கட்ட ஆரம்பித்து அங்கே சினிமா நடிகைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இரவு கொண்டாட்டம், பகல் கொண்டாட்டம்லாம் வந்த பிறகு தான் ஈசிஆர் முழுக்க கொண்டாட்டங்கள் களை கட்டுகிறது. ஊமை விழிகள் படம் எடுப்பதற்கான கதை கரு உருவாகிற இடம் நம்ம விஜிபி கோல்டன் பீச் தான். இப்போ அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாச்சி ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிட்டார். கோல்டன் பீச் இருக்குது, எல்லா விஜிபி இன்ஸ்டால்மெண்ட் நிறுவனங்கள் சென்னை முழுக்க வந்துருச்சு. அடுத்து இவர் போன இடம் ரியல் எஸ்டேட். தமிழ்நாடு முழுக்க ஏக்கரா ₹1,00,000 வாங்குவார், ஒரு சென்ட் ₹1,00,000 விற்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் அண்ணாச்சியினுடைய ரியல் எஸ்டேட் வியாபாரம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அண்ணாச்சியினுடைய புகழ் சரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே இடத்த 2 பேருக்கு விற்கிறது, டபுள் டாக்குமெண்ட். இதனால ராமநாதபுரம் பெரியபட்டணம் கடற்கரை நிலம் ஆக்கிரமிப்பு, அது அந்த நிலத்தை உரிமையாளருக்கு பணம் கொடுக்காமே கரை பண்ணிட்டார். உரிமையாளருக்கு பணம் கொடுத்ததாக போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணிட்டார். இவர் மேலே வழக்கு தொடுக்கப்படுது. அதே போல் 2016 மாதவரத்தில் டபுள் டாக்குமெண்ட் போட்டு பெங்களூர் போலீஸ் வந்து அண்ணாச்சியை கைது பண்ணி கூட சிறையில் அடைக்குது. இவருடைய சாம்ராஜ்யம் எங்கே முடியுதுன்னா தமிழ்நாடு முழுக்க விஜிபின்னு எல்லா இடத்துலையும் போர்டு இருக்கும். ஒரே இடத்த 2 பேர் கரை பண்ணி கொடுக்கறது, 3 பேர் கரை பண்ணி கொடுக்கறது. இவர்கிட்ட நீண்ட காலமாக ஒரு டிரைவர் இருக்கார். அவருடைய மருமக வெளிநாட்டில் போய் துபாயில் போய் சம்பாரிச்சுட்டு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வர்றாரு. அப்போது அண்ணாச்சிகிட்ட அவர் மருமனை கூட்டிகிட்டு போகிறார்.
அண்ணாச்சி மருமகன் துபாயில் போய் கஷ்டப்பட்டு ஒட்டகம் மேய்ச்சி 5 லட்ச ரூபா கொடுத்து அந்த காலத்தில். அப்போ அண்ணாச்சி சொன்னாராம், நம்ம கம்பெனியில் இடம் வாங்கி டெபாசிட் பண்ணலான்னு இருக்காருன்னு. அண்ணாச்சி சொன்னாராம் டிரைவர்கிட்ட, வேண்டாப்பா நல்ல கம்பெனியாக பார்த்து போடு. அண்ணாச்சி நம்ம கம்பெனி இல்லைப்பா, இது நம்ம கம்பெனி நல்ல கம்பெனியே இல்லை, உன் மருமக பணம் போயிருப்பா, அதனால் எவன் பணம் திருப்பி தருவானோ 5 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினா அது 10 லட்சம் ஆகும், 20 லட்சம் ஆகும். விசாரி 4 பக்கம். அண்ணாச்சி சொன்னது 4 பக்கம் விசாரிச்சுட்டு 5 லட்ச ரூபாய்க்கு போட்டேன்னா அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 20 லட்சம் எது வரும்னு அங்கே போடு, இங்கே போட்டுறாங்க. என்னன்னாச்சு, நம்ம கம்பெனி அப்படிப்பட்ட கம்பெனியே இல்லை. அண்ணாச்சியே சொன்னது. அந்த டிரைவருடைய மருமக வேறு கம்பெனியில் பணம் போட்டாராம். இதுதான் அண்ணாச்சியினுடைய நிலைமை. இன்னைக்கு உண்மையாகவே விஜிபி அண்ணாச்சி நியாயமாக நேர்மையாக ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு விஜிபி பெரிய அப்பாசாமியாக மாறி இருக்கும். விஜிபி காசா கிராண்டா மாறி இருக்கும். விஜிபி ஜெயின் பில்டர் ஆக இத்தனை பில்டர்களும் செய்யக்கூடிய வேலைகளை விஜிபி அண்ணாச்சியே செஞ்சிருப்பார். ஆனால் அண்ணாச்சியுடைய தொழில் சீட்டிங், ஏமாத்துவது, ஒரே இடத்துல 3 பேருக்கு கரையம் பண்ணுவது, நிலத்துக்காரன்ட்ட கரையமே பண்ணாமல் எக்ரிமெண்ட்டை போட்டுட்டு எல்லாத்துக்கும் விற்கிறது. இதுதான். இதை தவிர வெளிநாட்டுக்கு போய் தமிழ் வளர்ப்பேன், தமிழை பாராட்டுறேன், சீராட்டுறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் உங்களுக்கு கோல்டன் பீச் பக்கத்தில் இடம் இருக்குது, ஓரகடை பக்கத்தில் இடம் இருக்குது, வண்டலூரில் இடம் இருக்குன்னு ஒரே இடத்த 4 பேருக்கு விற்கிறது. இப்படி வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் விஜிபியால் ஏமாற்றப்பட்டார்கள். உள்ளூர் தமிழரும் ஏமாற்றப்பட்டான். அதுக்கு பின்னாடி எவனுமே விஜிபி பக்கம் போகிறதே இல்லை. விஜிபி பக்கம் அந்த விஜிபி நிறுவனம் கெட்ட பேரோடு மோசடி நிறுவனமாக, கடத்தல்கார நிறுவனமாக, விபச்சார தொழில் நடத்துகிற நிறுவனமாக மாறி போச்சு. வார்த்தைக்கு வார்த்தை, நீங்கள் மேலே இருக்கிறான், மேலே இயேசு இருக்கிறான், ஜீசஸ் பார்த்து கொண்டு இருக்கிறான், 2 டபுள் டாக்குமெண்ட் போடுவதை பார்த்து கொண்டு இருக்கிறான், ஒரே இடத்துல 3 பேர் விற்பதை பார்த்து கொண்டு இருக்கிறான் ஜீசஸ். இப்படி அண்ணாச்சியுடைய சாம்ராஜ்யம் 4 தலைமுறை. விஜிபி பன்னீர்தாஸ், விஜிபி சந்தோஷம், இப்படி 4 தலைமுறை. ரவிதாஸ், ராஜாதாஸ், பாபுதாஸ், எல்லாம் தாஸ் தான். பன்னீர்தாஸ்லேருந்து பாபுதாஸ், ராஜாதாஸ், ரவிதாஸ், இப்படி எல்லா தாஸுகளும் 4 தலைமுறையாக விஜிபி நிறுவனம் இன்று எங்கே இருக்குன்னே தெரியல. என்ன காரணம்? தமிழ் தொண்டு மூலம் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கு நிலம் விற்கப்பட்டது. வெளிநாடு தமிழர் நிலத்தை வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் இன்னொரு டாக்குமெண்ட் வச்சு உட்காந்துருப்பான். நிலம் இவனுக்கு அவனுக்கான சீட்டு குலுக்கி போட்டு நிலத்தை பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார். இது அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா பத்திரிகைகளும் ஆகா ஓஹோன்னு எழுதுவான். ஏன்? லட்ச லட்சம் விளம்பரத்தை கொடுப்பார் அண்ணாச்சி. இன்னைக்கு சைலேந்திர பாபை எதிர்த்து சைலேந்திர பாபு அபாண்டமாக பத்திரிகையாளர் காசை கொடுத்து செய்தி பரப்பார். அவரை மாற்றணும், காஞ்சிபுரம் இருக்கக்கூடாது, காஞ்சிபுரம் எஸ்பியா இருக்கக்கூடாது, என்னுடைய விஜிபி பக்கமே வந்துடக்கூடாது. இங்கே நடக்கக்கூடிய விஜிபி கோல்டன் காட்டேஜில் இப்போ ஈசிஆர் நடக்கக்கூடிய அத்தனை விபச்சாரங்களும் ஒரு காலத்தில் எங்கே நடந்தது? கோல்டன் பீச்சு தான். கோல்டன் பீச்சு போலீஸே வராது. எந்த கோடம்பாக்கத்து துணை நடிகளையோ நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 80களில் காங்கிரஸ் சிதம்பரமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய சகல சிதம்பரம் மனைவியினுடைய கடைசி தங்கச்சி பத்மினியின் கணவர் திருப்பூரை சேர்ந்த KNP பழனிசாமி கவுண்டரின் மகன் மணி கவுண்டர் 1980 கோல்டன் பீச்சில் வந்து ஓய்வு எடுத்துட்டு படுத்துட்டார். 3 நாள் அளவுக்கு அதிகமான மது சூதில் படுத்துட்டார். KNP பழனிசாமி கவுண்டர் திருப்பூரில் பெரிய 25 ஆண்டு காலம் சேர்மன், 15 ஆண்டு காலம் MLA. அவருடைய மகனுடைய மனைவியும் சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரமும் அக்கா தங்கச்சிங்க.
அப்போ திருப்பூர் மணிமாறன்ட்ட நான் இருக்கேன், எங்கள் சட்டசபையில் செக்ரட்டேரியட்டில். கோல்டன் பீச்சில் வந்து மணியை போதையில் கிடந்தவரை கூட்டிகிட்டு போனோம். அப்போவே அங்கே கோல்டன் பீச்சில் என்ன மது மாது சூது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி, துணை நடிகை இணை நடிகைலாம் அங்கே அப்படியே இருக்குங்க. இதுதான் சைலேந்திர பாபு கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒழிச்சார். சைலேந்திர பாபு அங்கிருந்து மாற்றணும்னு அண்ணாச்சி கடுமையாக முயற்சி பண்ணார். அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் தீம்பாக்க முதலில் கொண்டு வந்தவர் எங்க கோல்டன் பீச்சுக்குள்ள தான். இன்னைக்கு எம்ஜி மாயாஜால் பல தீம்பாக்கள் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னா அண்ணாச்சி தான். அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதல் இஎம்ஐ, எந்த பொருள் வேணாலும் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். அதே போல் நிலம் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். திருமணம் நடக்குது மகளுக்கோ மகனுக்கோ, சீர் உடுக்க முடியாது, நேராக அண்ணாச்சியை பார்த்து இருக்கிற காசை கொடுத்தா கட்டிலு பீரோ, அதாவது அதுக்கு பேரை சீர் செட்டு, திருமண சீர்வரிசை செட்டு. அண்ணாச்சி வேனில் விஜிபி வேன்லேயே கொண்டு போய் யார் வீட்டில் மாப்பிள்ளை விட்டு இறங்கிடுவார். மீதியை பூரா அண்ணாச்சிக்கு மாதம் மாதம் போய் இஎம்ஐ கட்டான். அரசு ஊழியரோ தனியார் ஊழியரோ மாதம் சம்பளம் வாங்குறோனோ தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அண்ணாச்சிட்டு போய் அண்ணாச்சி இவ்வளோதான் இருக்குது, எனக்கு இந்த சம்பளம் இத்தனாம் தேதி வரும், இத்தனாம் தேதி சம்பளத்தை வாங்கி கொடுத்துறோன்னா மணமகள் சீர்வரிசை செட்டோடு கூட இறக்கிடுவார். இப்படி தான் அண்ணாச்சி ஒரு காலத்தில் குடிகட்டி பறந்தவர். இன்றைக்கி அந்த நிறுவனம் கோல்டன் பீச்சோடு நின்று போச்சு. கோல்டன் பீச்சை போல் பல பீச் அங்கே உருவாயிருச்சு. ஆக விஜிபி அண்ணாச்சியை போல ஒரு ஆள் மிக கடுமையாக வளரவும் கூடாது. டபுள் டாக்குமெண்ட் போட்டு நில மோசடி பல வழக்கில் பல முறை கைது செய்யப்பட்டு அந்த நிறுவனம் இன்னைக்கு காணாமல் போய்விட்டது. தமிழ்நாட்டினுடைய அம்பானி அதானி நிறுவனமாக மாற வேண்டிய விஜிபி நிறுவனம் டபுள் டாக்குமெண்ட் நிறுவனமாக மக்களிடமிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. இதுதான் விஜிபி நிறுவனத்தினுடைய அண்ணாச்சி வளர்ந்த கதையும் வீழ்ந்த கதையும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.